அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னும் சில தினங்களில் ஆகிரத்தின் மரத்தில் உன் இலை அசையும். மனிதர்களே, கவனமா கேளுங்க. இன்னும் சில தினங்களில் ஒரு இரவு வரப்போகிறது. அது சாதாரண இரவு இல்லை. அது பராத்துடைய இரவு, லைலத்துல் பரா. விதிகள் எழுதப்படும் இரவு, தீர்ப்புகள் முடிவாகும் இரவு, உயிரும் மரணமும் ரிஸ்கும் எழுதப்படும் இரவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த இரவில் அல்லாஹ் தன் அடியார்களுக்கு அருகில் வந்து மன்னிப்பு கேட்பவன் யாராவது இருக்கிறானா? நான் மன்னிக்கிறேன் இஸ்திக்ஃபார் செய்யும் மனிதன் யாராவது இருக்கிறானா? நான் அவனை மன்னிக்கிறேன் என்று அழைக்கிறான். உலமாக்கள் சொல்கிறார்கள், ஆகிரத்தில் ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரத்தில் மனிதர்களின் பெயர்கள் இலைகளாக எழுதப்பட்டிருக்கிறது. பராதுடைய இரவில் யாருடைய இலை விழுகிறதோ அவனுடைய மரணம் அந்த வருடத்தில் எழுதப்படுகிறது. இன்னும் சில தினங்கள்ல அந்த இரவு வரப்போகிறது. நீயும் நானும் அந்த மரத்துல ஒரு இலையா இருக்கோம். அந்த இலை விழுமா விழாதான் நமக்கு தெரியாது. கடந்த வருடம் இந்த இரவு உயிரோடு இருந்தவர்கள் இன்னைக்கு கபருக்குள்ள இருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன உத்தரவாதம்? இன்னும் சில தினங்களில் வரப்போகும் அந்த இரவை அலட்சியமா விட்டுட போறியா? சாப்பிடுற இரவா, தூங்குற இரவா, பேசிக்கிட்டு போகிற இரவா, அல்லது யா அல்லாஹ் நான் தவறிட்டேன், இனிமேல் திரும்ப வரமாட்டேன் என்று அழுகிற இரவா? அல்லாஹ் இந்த இரவில் சில மனிதர்களை மன்னிக்க மாட்டான் என்று ஹதீஸ்களில் எச்சரிக்கை வருகிறது. அகந்தையர்கள், பெற்றோருக்கு அடக்கம் இல்லாதவர்கள், பகை வைத்துக் கொண்டு உறங்குபவர்கள், ஹராமில் மூழ்கியவர்கள், அந்த பட்டியலில நீ இருக்கிறாயா? அல்லது மன்னிப்பு பெறும் பட்டியலில் இருக்க போகிறாயா? இன்னும் சில தினங்களில் தீர்ப்பு எழுதப்படும். இந்த வருடத்துக்கான பக்கம் திறக்கப்படும். அப்போ இன்னும் நீ என்ன செய்ய போகிறாய்? பராத்துடைய இரவு வரப்போகிறது. ஆகிரத்தின் மரத்தில் உன் இலை அசையத் தொடங்கி இருக்கிறது. அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த இரவு வரும்போது நீ மாறிய மனிதனா இருக்கணும். ஏன்னா அந்த இரவு தூங்குறவங்களுக்கு இல்ல, தயாரானவர்களுக்கு